முதல் ரகம், நான் ரெண்டாவது ரகம். ராதா, எனக்கு எமர்ஜென்சி ஆசை கேட்கலாமா? போச்சுதா, உங்க யதார்த்தமான ஆசையே கொஞ்சம் ஏடா கூடமா இருக்கும். இதுல எமர்ஜென்சி ஆசை வேறையா? ப்ளீஸ் ப்ளீஸ். கேளுங்க. அன்னைக்கு எக்ஸிபிஷன்ல பார்த்தோமே ஒரு அழகான பொண்ணோட நிர்வாண ஓவியம், அதே மாதிரி ஒரே ஒரு தரம். உங்களுக்கு கொஞ்சம் கூட எழுத்தெல்லாம் போயிடுச்சு. பொண்டாட்டி கிட்ட எதா கேட்கறது இல்ல? எதை வேணும்னாலும் உரிமையோட கேட்கலாங்கிறதுக்காக தானே பொண்டாட்டியே கட்டிக்கிறது. இப்ப என் ஆசையை நிறைவேற்ற முடியுமா முடியாதா? நீங்க தலை கீழா நின்னாலும் உங்க ஆசை நிறைவேற போறது இல்ல. புரிஞ்சு போட்ட மாதிரி அபூர்வமா அப்படி ஒரு ஆசை எப்பவாவது தடவை ஆம்பளைக்கு வரும். அந்த ஆசையை கூட நிறைவேற்ற முடியாத பொண்டாட்டியோட வாழ் என்ன வாழாட்டி என்ன? இனிமே உன் பக்கத்துல படுத்தேன் என்ன எந்த டா பிரபுன்னு கேளு. அப்பாடா, இன்னைக்காவது நேரங்காலத்தோட நிம்மதியா தூங்கலாம். டாக்டர் சாமி, ஏனுங்க திடீர் கோலம்? கொண்டவ சரியில்லைன்னா கூறாமல் போ சன்னியாசம்னு அவையா சொல்லிருக்காங்க. இப்ப நான் அவங்கள ஃபாலோ பண்றேன். ஓம் சக்தி. ஆஹா, ஒரே புழுக்கமா இருக்குல்ல. துப்பட்டி மாதிரி இந்த புடவை வேற உடம்ப சுத்திக்கிட்டு. ஓம் ராதா, ஓம் சக்தி. வீட்டுக்கார் தான் விஸ்வாமித்திரர் ஆயிட்டாரு. வேர்த்து கொசுது, கசகசம் இருக்கு. ஜாக்கெட் வேற எதுக்கு? ஓம் சக்தி. அப்பாடா, இப்படி படுத்தா எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா சாமி? ஓம் சக்தி. சாமி, ஏன் இந்த நடுக்கம்? பிரபு ஒன்றால் சிறந்த வேலையாக இருக்கிறது, அதனால தான் நடக்கும். சாமிக்கு அடைக்கலம் தேவையோ? ஆம் சக்தி. தற்காலிக விஸ்வாமித்திரரே, ஒரு படிக்கை காலியாக இருக்கிறது, வரலாம். ஜெய் சக்தி.